வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதும் ஸ்ரீமத் பாகவதம் பாகம் 14 காண்போமா? மகாராஜா பரீட்சித்து ஸ்ரீ சுகரிடம் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறது, எப்படி காக்கப்படுகிறது, எப்படி அழிக்கப்படுகிறது, இதனை தெரிந்து கொள்ள ஆசையாக உள்ளது என்று கேட்கிறார். ஸ்ரீ சுகரும் பகவானின் சிருஷ்டியை பரீட்சித்துக்கு விளக்கமாக எடுத்து கூற ஆரம்பிக்கின்றார். அதை நாமும் சுருக்கமாக இங்கு காண்போம். நாம் அனைவரும் சிருஷ்டிக்கு முன்பு அணு அளவிற்கு சிறியதாக சூட்சமமாக இருந்தோம். அதற்கு உருவமோ பெயரோடு நிறமோ வேறுபாடு எதுவும் கிடையாது. பிரம்மம் தன்னுடைய படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறது, சங்கல்பம் செய்து கொள்கிறது. பிரம்மம் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அவர் படைக்க ஆரம்பிக்கின்றார். படைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மன உறுதியை, அதாவது சங்கல்பத்தை எடுத்துக்கொள்கிறார். நான் என்னிடம் இருந்து இந்த முழு உலகத்தையும் படைக்கப் போகிறேன். அவர் தன்னுடைய திருமேனியிலிருந்து உலகத்தை படைக்க ஆரம்பிக்கின்றார். அவருடைய திருமேனியே மாறுதலுக்கு உட்படும். உலகம் முழுக்க பிரபஞ்சமாகும். சிறிது காலம் இந்த ஆட்டம், அதாவது பகவானுடைய சிருஷ்டி விளையாட்டு நடைபெறும். மீண்டும் தன்னுள்ளே இழுத்துக் கொள்வார். பிரம்மத்திடமிருந்துதான் தோன்றுகிறோம், மீண்டும் பிரம்மத்திடமே போய் சேர்கிறோம். இதனை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு சிலந்தியானது தன் வாயிலிருந்து நூலை விட்டு அழகாக கூடு கட்டுகிறது. இப்படி அது சிறிது நேரம் விளையாடி பின்பு மொத்த நூலையும் தனக்குள்ளேயே இழுத்து கொண்டு விடும். அதுபோலவே பிரம்மம் தன்னுடைய சரீரத்தில் இருந்து உலகம் அனைத்தையும் உருவாக்கிய பின்பு இது போதும் என்று தோணும் பொழுது படைப்பதை நிறுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்தையே தனக்குள் இழுத்து கொண்டு விடும். இந்த சிருஷ்டி பற்றி திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய திருச்சந்த விருத்தத்திலே மிக அழகாக கூறுகிறார். தன்னுள்ளே திரைத்தெழும் தரங்க வெண்தடம் கடல் தன்னுள்ளே திரைத்தெழுந்து அடங்குகின்ற தன்மை போல் நின்னுளே பிறந்திறந்து நிற்பதும் திரிபவும் நின்னுளே அடங்குகின்ற நேர்மை நின்கண் நின்றதே. அதாவது கடலிலிருந்து அலை மேலே செல்கின்றது. சிறிது நேரம் கழித்து காற்றடித்தால் அலை இன்னும் சற்று மேலே செல்லும். அதன் பிறகு கீழே இறங்கி அந்த அலையானது கடலுக்குள்ளேயே அடங்கிவிடும். பகவானிடமே பிறந்து இறந்து அவர் உள்ளேயே அடங்கி விடுகிறது. பிரம்மத்தினுடைய திருமேனி மூல பிரகிருதி ஆகும். இதை கொண்டுதான் பகவான் அனைத்தையும் படைக்கப் போகின்றார். இந்த பிரகிருதியை மகான் என மாற்றுவார். இந்த மகான் அகங்காரமாக மாறும். இந்த அகங்காரமானது மூன்றாக பிரியும். அகங்காரம் 1 சாத்வீக அகங்காரம், 2 ராஜச அகங்காரம், 3 தாமச அகங்காரம். இதில் முதலாவதான சாத்வீக அகங்காரத்தில் இருந்து நம்முடைய 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இவற்றுடன் மனம் மொத்தம் 11 தோன்றுகிறது. இவற்றை சற்று விளக்கமாக காண்போம். நம்முடைய அறிவு புலன்கள் 5. அவை கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். நாம் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்கிறோம், காதால் கேட்டு தெரிந்து கொள்கிறோம், மூக்கால் நுகர்ந்து தெரிந்து கொள்கிறோம், நாக்கால் சுவைத்து தெரிந்து கொள்கிறோம், தோலினால் தொட்டு தெரிந்து கொள்கிறோம். அதனால் இவை 5ம் அறிவு புலன்கள் ஆயிற்று. வேலை செய்வதற்கு தேவையான புலன்கள் 5. அவை வாக்கு, பாணி, பாயு, பாத, உபத்ஸ்வம். வாக்கு பேசுவதற்கும், பாணி கை எடுப்பதற்கும், பாதம் நடப்பதற்கும், பாயு உபஸ்வம் இவை இரண்டும் மலம் ஜலம் கழிக்கும் துவாரம். இவை 5ம் கர்மேந்திரியங்கள் ஆகும். மொத்தம் 10. இவற்றுடன் இந்த 10 பேரையும் ஆட்டி படைப்பதற்கு ஒரு மனசையும் சிருஷ்டிக்கிறார். அதன் பிறகு பஞ்சபூதங்கள், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். பஞ்ச தன்மாந்திரங்கள் சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த. சப்த என்பது ஒலி, ஸ்பர்ஷ என்பது தொடு உணர்வு, ரூபம் என்பது பளபளப்பு மற்றும் உருவம், ரசம் என்பது சுவை, கந்தம் என்பது வாசனை, மனம். இந்த 5ஐயும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கண், காது, மூக்கு போன்றவைகள். நாம் கண்ணால் ரூபத்தை காணலாம், நாக்கினால் சுவைத்து கொள்ளலாம், மூக்கினால் வாசனையை உணர்ந்து கொள்ளலாம், நம் தோலினால் ஸ்பர்சத்தை, அதாவது தொடு உணர்வை தெரிந்து கொள்ளலாம், வாயால் பேசி தெரிந்து கொள்ளலாம். இப்படி மொத்தம் 24 தத்துவங்கள் படைக்கப்பட்டன. 3 கூட்டல் 5 கூட்டல் 5 கூட்டல் 1 கூட்டல் 5 கூட்டல் 5. 3 மகத் பிரகிருதி அகங்காரம். இவற்றையெல்லாம் படைத்துவிட்டு பகவான் அடுத்தது மிகவும் அழகான ஒரு செயலை செய்வார். அதற்கு பெயர் பஞ்சீகரணம், அதாவது திருவிக்கரணம் என்பது. அதாவது பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் இவற்றை அப்படியே தனித்தனியாக விட்டுவிட முடியாது. இவை ஒன்றோடு ஒன்று சேரும் பொழுதுதான் செயல்கள் நடக்கும். பெருமாள் இந்த பஞ்சபூதங்களையும் ஒன்றோடு ஒன்று கலப்பார்.
முதலில் நிலத்தை எடுத்து சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை மற்ற நான்குடன் கலப்பார். அதேபோல் நீரை எடுத்துக்கொண்டு சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை மற்ற நான்குடன் கலப்பார். நெருப்பை எடுத்துக்கொண்டு சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை மற்ற நான்குடன் கலப்பார். காற்றை எடுத்துக்கொண்டு சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை மற்ற நான்கோடு கலப்பார். ஆகாசத்தை எடுத்துக்கொண்டு சரிபாதியாக பிரித்து அதில் ஒரு பாதியை மற்ற நான்கோடு கலப்பார். இந்த பஞ்ச பூதங்களையும் சேர்க்கும் பொழுதுதான் செயல்பாடு நடக்கும். இதற்கு பிறகு பகவான் ஈரேழு 2 பெருக்கல் 7 14, அதாவது 14 உலகங்களையும் படைக்கின்றார். இதை போல் 100 கோடானு கோடி அண்டங்களை உருவாக்குகிறார். ஆனால் ஒரு ஜீவாத்மாவிற்கு கூட அவர் உடல் கொடுக்கவில்லை. இப்பொழுது ஜீவன்கள் இருப்பதற்கு தேவையான இடத்தை சிருஷ்டி செய்தாகிவிட்டது. அது முடிந்தவுடன் பிரம்மா என்கின்ற ஒரு உயர்ந்த ஆத்மாவை படைக்கிறார். அவர் பகவானின் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றுகிறார். ஒரு அண்டத்திற்கு தலைவன் என்கின்ற பதவியை பிரம்மாவிற்கு கொடுப்பார். இனிமேல் இந்த அண்டத்திற்கு உட்பட்டது எல்லாம் நீயே சிருஷ்டி செய்து கொள் என்று பிரம்மாவிடம் பொறுப்பினை கொடுக்கிறார். இதுவரையில் பகவான் தானே சிருஷ்டித்து வந்தார். இப்பொழுது பிரம்மாவின் மூலம் சிருஷ்டியை ஆரம்பிக்கின்றார். நான்முகனை நாராயணன் படைத்தான். நான்முகனும் தான் முகமாய் சங்கரனையும் தான் படைத்தான். யான் முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ் பொருளை சிந்தாமல் கொன்மின் நீர் தேர்ந்து. இந்த படைப்பினையே திருமைசை ஆழ்வார் தன்னுடைய நான்முகன் திருவந்தாதியில் அழகாக விளக்கி கூறுகிறார். இதுவரையில் நடந்த சிருஷ்டிக்கு அத்வாரக சிருஷ்டி அல்லது சமஷ்டி சிருஷ்டி என்று பெயர். அதாவது பிரம்மமானது அண்டத்தை உருவாக்கும் வரை தானே அனைத்து சிருஷ்டிகளையும் செய்வதற்கு இந்த பெயராகும். பிரம்மாவை படைத்து பிரம்மாவின் மூலம் உயிரினங்களை படைப்பதற்கு சத்வாரக சிருஷ்டி அல்லது வியஷ்டி சிருஷ்டி என்று பெயர். இவ்வாறு பகவானுடைய விராட் சொரூபத்தை வர்ணித்தார். இதனை அடுத்து ஸ்ரீ சுகர் பரீட்சித்திற்கு எதை பற்றி கூறப்போகிறார் என்பதை பாகம் 15இல் காண்போம். இன்றைய பதிவில் பகவானுடைய சிருஷ்டியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இதனை சற்று பொறுமையாக படித்து புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.